மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆமேன். எல்லாரும் மேலே நல்ல அக்கினி பயங்கரமாக இறங்கி வந்து இருக்கிறதுல. ஆமேன் ஆமேன். நல்ல அக்கினி இறங்கி வந்திருக்கு தானே. அந்த அக்கினிக்காக ஒரு கரைகளை நல்லா உற்சாகமாக தட்டுங்களேன். நல்ல கரைகளை தட்டுங்களேன். இப்போ கடந்த ஒரு சில வாரங்களாக பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு ஆவி இல்லை, அவர் ஒரு சக்தி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர். அவர் ஒரு மனுஷன் போல சிந்திக்கிறவராக, பேசுகிறவராக, செயல்படுகிறவராக, உணர்வு மிக்கவராக, உணர்ச்சிகள் மிக்கவராக, அவர் ரொம்ப சாந்திமோ அது நிறைந்தவராக இருக்கக்கூடியவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ரொம்ப சென்டிமெண்ட்டாக அவர் ஃபீல் பண்ணக்கூடியவர் தான் ஆவியானவர். அவரை துக்கப்படுத்த முடியும், அவரை வேதனைப்படுத்த முடியும், அவரை கஷ்டப்படுத்த முடியும், அவரை அழக்கூட வைக்க உங்களால் முடியும். ஆமேன். அப்படிப்பட்ட ஆள் தத்துவம் நிறைந்தவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கும் போதெல்லாம் பிரசனத்தை நமது மத்தியில் இறங்கி வர பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சையுள்ள எந்த ஒரு மனுஷனையும் அவர் பிடித்து கொள்கிறவராக இருக்கிறார். ஆமேன். அது ஒரு கரண்ட்டு போல பாருங்களேன். கரண்ட்டை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் கரண்ட்டை தொட்ட உடனே அந்த கரண்ட் உங்களை என்ன பண்ணிடுதுங்க, உங்களை பிடித்து கொள்ளுது பாருங்க. ஆமேன். ஆனால் அது மரணத்துக்கு நேரம் உங்களை நடத்துது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரும் அவர் கரண்ட் இல்லை, ஆனால் கரண்ட்டை போல நீங்கள் அவரை தொட்ட உடனேயே அவர் உங்களை பிடித்து கொள்ளுகிறார். பிடித்து கொண்டு உங்களுக்குள்ளே இருக்கிற மரித்து போன பகுதிகளை உயிரடைய செய்து உன்னதத்துக்குரிய ஒரு மனுஷனாக மாற்ற பண்ணுகிறார் பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு அம்மாவை எப்படி பலப்படுத்துகிறார், பரிசுத்த ஆவியானவர் ஒரு அப்பாவை எப்படி பலப்படுத்துகிறார், பரிசுத்த ஆவியானவர் சாதாரண ஒரு மனுஷனை எப்படி பலப்படுத்துகிறார் என்பதையெல்லாம் நம்ம கடந்த வாரங்களில் பார்த்து கொண்டு வந்து இருக்கிறோம். அப்போ இந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், நமக்கு கூட இருந்து பல காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பேர் என்னதுங்க? அவங்களுக்கு பேர் நடை பிணத்தை போல இருக்கிறவங்க. அதனால தான் நிறைய பேருக்கு உயிர் இருந்தாலும் நடை பிணமாக இருக்கிறபடினால அவர்களுடைய முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்குதுன்னு சொன்னால் உலகத்தை திருப்திப்படுத்துகிற காரியங்களில் அவர்கள் மூழ்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆமேன். ஆனால் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற இருதயம் உள்ளவர்களும் உணர்வு உள்ளவர்களும் நைட்டு ஃபேத் இருந்தாலும் இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறதுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆமேன். கரங்களை தட்டுங்களாம். பாருங்கள், நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கிறோம், நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கணும், களி கூறுதலாக இருக்கணும். பாருங்கள், நம்ம ஆராத நேரத்தில் கூட பாருங்களேன், ஒரு மகிழ்ச்சினால் நிரம்பி, சமாதானத்தினால, சந்தோஷத்தினால நிரம்பி நம்ம ஆராதிக்கிறோம்னு சொன்னால் இங்கே மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஆராதனை. ஆமேன். உங்களையும் என்னையும் பார்க்குறவங்க நம்முடைய தேவனை பார்க்கணும். ஆமேன். அதுதான் அவருடைய பிரதானமான நோக்கமாக அது இருக்கிறது. யோவான் 14வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் என்னோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியானவர் வேறொரு தேற்றலவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமாம், அவங்க விசுவாசத்தில் கொஞ்சம் அதிகமாக ஆயிட்டாங்க. அதனால் என்னுடனே கூட இருக்கும்படி அப்படின்னு சொல்லி வாசித்தாங்க. ஆனால் அது உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்போ அந்த வேறொரு தேற்றரவாளன் என்கின்ற அந்த ஒரே ஒரு வார்த்தையை, தேற்றரவாளன் அப்படி என்கின்ற அந்த ஒரே ஒரு வார்த்தையை தான் பல வாரங்களாக நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். தேற்றரவாளன் நம்முடைய வாழ்க்கையில் பூரணமாக ஆளுகை செய்யும். நம்முடைய வாழ்க்கையை பூரணமாக அவருடைய கரத்தில் அவர் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புனீங்களோ நான் விரும்பணும். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை விரும்பினார். அதை விரும்பின மட்டும் தான் அவர் சொல்கிறாரு, நான் போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காரணம், நான் போனால்தான் அந்த வேறொரு தேற்றரவாளன் உங்களை எல்லா விதமான சத்தியத்திற்குள்ளேயும் உங்களை நடத்துவார். காரணம், இந்த உலகம் பலவிதமான சத்தியங்களினால் நிரப்பப்பட்டிருக்கிறது, பலவிதமான போதனைகளால் இந்த உலகம் நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்போ பல போதனைகள், பல சத்தியங்கள் இருக்கும்போது ரட்சிக்கப்பட்ட அல்லது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு பிள்ளைக்கு அல்லது ஒரு மனுஷனுக்கு எது நல்ல போதனை, எது சத்திய போதனை என்பதை அறிய முடியாமல் அவன் இருக்கிறான். அதனால தான் பாருங்களேன், அந்த நல்ல போதனை எது, கெட்ட போதனை எது என்பதை அறிந்து கொள்ள அவனுக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக அவன் மனுஷனை தேடி போகிறான். அல்லது தேவையில்லாத ஒரு சோஷியல் மீடியா காரியங்களில் போயிட்டு அதற்கான ஆலோசனைகள் அவன் தேட ஆரம்பிக்கிறவனாக இருக்கிறான்.
ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தேவன் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, அவர் உங்களிடத்தில் வந்து, அவர் எங்கே வருவாருங்களா? ஆமாம், ஆலோசனை கேட்கணும்னு சொன்னால் நீங்கள் தான் தேடி போகணும். உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவைன்னா நாம தான் தேடி போகணும். ஆனால் இங்கே ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க அவர் உங்களிடத்தில் வந்து எது சத்தியம் எது சத்தியம் இல்லை, எது உண்மை இல்லை என்பதை உங்களுக்கு போதிப்பார். போதிச்சுட்டு அப்படியே விட்டு போய்விடாமல் அந்த போதகத்தில் நீங்கள் நிலைத்து நிற்கணும். அந்த போதகத்தின்படி நீங்கள் வாழணும். அந்த போதகத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை சாட்சி உள்ளதாக இருக்கணும் என்பதை அவர் அன்னுதினமும் உங்களோடு கூட என்னோடு கூட இருந்து கற்றுக் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை போல ஒரு நல்ல போதகர் இந்த பூமியில் யாருமே இல்லை. பரிசுத்த ஆவியானவரை போல ஒரு நல்ல மெத்ரஸ், ஒரு மேத், ஒரு ப்ரொஃபஸர், ஒரு டீச்சர் வேறு யாருமே இல்லை. காரணம், உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானவான்களும் ஞானத்தில் குறை உள்ளவங்க தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் ஞானத்தில் பூரணமானவர். நல்ல காரியங்களை தட்டுங்க. அவர் பூரணம் உள்ளவராய் அவர் இருக்கிறபடினால உங்களுக்கு எனக்கு இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் தேவையான சகல காரியங்களையும் குறித்து ஆலோசனை கொடுத்து உங்களுக்கு என்னையும் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். உலக பிரகாரமான ஒரு காரியம், உலக பிரகாரமான ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு குழப்பம், ஒரு தெளிவற்ற ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இதை எனக்கு தேவன் தான் இந்த வழியை காட்டினாரா, அல்லது இந்த வழி என்னுடைய மாம்சத்தில் தோன்றுதா, இந்த வழி எனக்கு மனுஷனுக்கு கொடுத்தானா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறவங்களாக நம்ம எப்போதுமே இருக்கிறோம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் யோசித்து கொண்டு இருக்கிறவங்களாக இருக்கிறோம். அப்போ யோசனையில் பெரியவரிடத்துல நம்ம ஒரு ஆலோசனை கேட்கும் பொழுது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க என்பது அவருக்கு தெரியும். இப்போ நான் என்னுடைய சரீர பிரகாரமான ஒரு பலவீனத்துக்காக நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன்னு சொன்னால், நான் டாக்டர் இடத்துல போய் என்னுடைய சூழ்நிலைகளை சொல்லணும், என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லணும், என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வலிகளை சொல்லணும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, கம்ப்யூட்டரில் தட்டி பார்ப்பார். இப்போ ஜுரம் இருந்தால் ஜுரத்துக்கு இந்த மருந்தெல்லாம் கொடுக்கலாம், இருமல் சொன்னால் அந்த இருமலுக்கு இத்தனை வகையான சிறப்பு கொடுக்கலாம், இத்தனை வகையான மருந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதில் உங்களுக்கு எது தேவையோ அந்த மருந்தை அவர் கொடுப்பார். ஆமேன். அல்லது எந்த மருந்தை அவர் உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா அவருக்கு கமிஷன் வருமோ அந்த மருந்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு நல்லதோ நல்லது இல்லையோ டாக்டருக்கு அந்த மருந்து ரொம்ப நல்லது. அதனால் அந்த மருந்தை உங்களுக்கு அவர் ஆலோசனை கொடுக்குற, இந்த மருந்தை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்கள் போய் உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் விளக்க வேண்டிய வேலை இல்லை, உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் விளக்க வேண்டிய வேலை இல்லை, உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் சொல்லி அவருக்கு புரிய வைக்க வேண்டிய வேலை கிடையாது. காரணம், உங்களுடைய போராட்டத்தின் மத்தியில் அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனையின் மத்தியில் அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். இப்போ பாருங்கள், நம்ம ஆராதனைக்கு முன்னாடி ஒரு சில சங்கடமான ஒரு சில காரியங்கள் நடந்தது தான் நம்ம எல்லாரும் பதைக்கிறோம்ல. ஆனால் அந்த சங்கடத்தின் மத்தியில் யார் இருக்கிறார்? அவர் இருக்கிறார். அவருக்கு தெரியும். கரங்களை தட்டுங்களேன். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் கடைசியாக சபையில் இப்படி பண்ணுற காரியங்கள்லாம் இன்றைக்கி தான் கடைசியாக இருக்கும். ஆனால் நாம தான் மாம்சத்தில் பலவீனப்பட்டுறோம். அப்போ நாம தான் அவனுக்கு ஏதாவது செய்து ஏதாவது பண்ணிடலாமான்னு யோசிக்கிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் மத்தியில் அவர் இருக்கிறார். அவர் அதை அனுமதிக்கிறார். காரணம், அந்த பிள்ளையினுடைய சூழ்நிலை நமக்கு தெரியணும். ஆமேன். அப்போ ஆலோசனை பாருங்களேன், எனக்கு நலமான ஆலோசனையை மாத்திரம் நான் பிடித்து கொண்டு அதில் நான் ஓட விரும்புகிறேன். ஆலோசனை என்பது நலமானது என்பதுக்கு முக்கியம் கிடையாது. ஆலோசனை என்பது உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். உங்களுக்கு நலமாக தோன்றுகிற எல்லாமே நல்லதாக இருக்காது. ஆனால் உங்களுக்கு நல்லதை கொடுக்கறது உங்களுடைய வாழ்க்கையில் நலமானதாக அது இருக்கும். அப்போ ஆலோசனைகள் நீங்கள் உலகத்தில், நான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருந்தேன், உலகத்தில் ஆலோசனை கொடுக்க இன்றைக்கி தாராளமான ஆலோசகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டு வந்த எல்லா ஆலோசனைகளும் என்னுடைய வாழ்க்கையில் நன்மையை கொடுத்துருக்குமான்னு சொன்னால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் கணவன் சில நேரத்தில் ஆலோசனை கொடுக்குறாருங்க, மனைவி சில ஆலோசனைகளை கொடுக்குறாங்க, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கொடுக்குறாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. எல்லா ஆலோசனையும் நன்மைக்கு ஏதுவாக இருக்குமான்னு சொன்னால் அங்கே என்னங்க ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் நீங்களும் நானும் எப்போ கணவன் மனைவியாக பிள்ளைகளோடு உட்கார்ந்து தேவனிடத்தில் நோக்கி பார்த்து ஒரு ஆலோசனையை கேட்கும் பொழுது அந்த ஆலோசனை என்னுடைய வாழ்க்கையில் நலமானதாக நல்லதாக இருக்கிறது. குறிப்பாக அந்த ஆலோசனை உங்களுக்கு கேடு உண்டாக்காது. நிறைய ஆலோசனை நமக்கு நன்மையை உண்டாக்கலையோ ஆனால் கேடு உண்டாக்குறது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற ஆலோசனை நிச்சயமாக நன்மை கிடைக்கும். ஆனால் அதை விட நிச்சயமாக அந்த ஆலோசனை உங்களுக்கு தீமையாக இருக்காது, அந்த ஆலோசனை உங்களுக்கு கேடாக இருக்காது. காரணம், ஆவியானவர், நீங்கள் தான் ஆவியானவர். ஆமேன். நீங்கள் என்னென்ன யோசிக்கிறீங்களோ உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும். நீங்கள் எந்தெந்த பலவீனத்தை மேற்கொள்ள நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அது எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த
போராட்டத்தின் மத்தியில் அவர் உங்க கூட தான் இருக்கிறார். நீங்க ஜெயிக்கும் போது உங்க கூட தான் இருக்கிறார். நீங்க அழும் போது உங்க கூட தான் இருக்கிறார். நீங்க கலங்கும் போது உங்க கூட தான் இருக்கிறார். இருந்து அவருடைய உதவியை நீங்க தேடணும் அப்படி என்பதற்காக அவர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த ஆலோசனையை நீங்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்துலேருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் பூரண சமாதானத்தை முதல்ல அது கொடுக்கும். அதைத்தான் தேவன் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டுங்களேன். ஏன் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை தான் ஒன்லி ஒன் அண்ட் பெஸ்ட் ஆலோசனை அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னால், யோபு 12வது அதிகாரம் 13வது வசனம். அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. பாருங்க, யோபு ஒரு பெரிய ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. அவருடைய சூழ்நிலைகளிலே பலப்படுத்த நண்பர்கள் வந்துட்டாங்க. ஆனால் அவருடைய ஆலோசனைகள்லாம் அவர் ஒதுக்கிட்டு இப்போ அவர் சொல்கிறாரு, அவரிடத்துல தான். யார் இடத்துல? தேவன் இடத்துல. இங்கே நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இடத்துல ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்கிறது. அந்த அதிகம் என்ற வார்த்தை வேற ஒரு மொழிபெயர்ப்பில் எத்தனை திரளாக இருக்கிறது. அவருக்குத்தான் ஆலோசனையும் இருக்குது, கூடவே என்ன இருக்குதுங்களா? இல்லை, ஆலோசனை இருக்குது, கூடவே புத்தி இருக்குது. என்ன இருக்குதுங்களா? புத்தி. புத்திக்கு இன்னொரு மொழியில் என்ன அர்த்தங்க? இன்னொரு வார்த்தையில் அறிவு. இப்போ நமக்கு ஆலோசனை கொடுக்குற அத்தனை பேருக்கும் அறிவு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு படித்ததை மனப்பாடம் பண்ணி வச்சா போதும். அவங்க அறிவாக சிந்திச்சு யோசனை பண்ணி செய்ய மாட்டாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு ஆலோசனையும் கொடுக்க தெரியும். அவர் அறிவுள்ளவராகவும் இருக்கிறார். அந்த அறிவுக்கு தான் இன்னொரு பேர் ஞானம் உள்ளவராக இருக்கிறார். அந்த ஞானம் அவரிடத்துல ஏராளமாக தாராளமாக அது இருக்கிறது பாருங்க. அப்போ இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் பூரண ஞானமும் பூரண வல்லமையும் உள்ள ஒருவரால் தான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை, நல்ல யோசனைகளை கொடுக்க முடியும். அப்போ தான் அந்த ஆலோசனை உங்களுக்கு எனக்கும் பயனுள்ளதாக அது இருக்கும். இப்போ நார்மலாகவே நம்ம ஒரு 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 திருமணத்துக்காக நம்ம வரன் தேடுறோம், பிள்ளையினுடைய படிப்புக்காக தேடுறோம், அல்லது வேலைக்காக தேடுறோம், ஒரு வீட்டுக்காக தேடுறோம், அல்லது ஏதோ ஒரு காரியம். இப்போ அந்த காரியத்தில் நீங்கள் எடுத்த உடனே ஒரு மனுஷங்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்குறீங்க. பிரதர், நான் ஒரு வேலை தேடி நிற்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் கொடுக்குற முதல் ஆலோசனை என்னவா இருக்கும்? நான் பார்த்துக்கிறேன், அல்லது எங்கள் கம்பெனியில் ஒரு வேலை இருக்குதுங்க, நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன், இப்படி தான் சொல்லுவோம் இல்லை? ஆனால் அவருக்கு வேலை செய்கிற கம்பெனியில் நீங்கள் வேலை செய்யணும் செய்யக்கூடாது என்பதை தீர்மானம் செய்கிறது யாருங்க? அவ்வளோதான். இப்போ நான் சொல்ல வாங்கன்னு கொண்டு போய் நான் விட்டுடுவேன். ஆனால் நான் இட்டுன்னு விட்ட உடனே அந்த மனுஷன் தான் எனக்கு முதல்ல உபத்திரமாக வந்து நிற்பார். அல்லது அவருடைய வாழ்க்கைக்கு அந்த வேலை கண்ணியாக மாறிடும். இட்டுன்னு போனால் எனக்கும் நன்மை கிடையாது, அவருக்கும் நன்மை இல்லாமல் போயிடும். இப்போ நல்லது தான். அப்போ ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்கும்போது நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டில் போய் அந்த மனுஷனுக்காக ஜெபிக்கும்போது ஆலோசனை உங்களுக்கு இறங்கி வரும். இப்போ அந்த ஆலோசனையை கொண்டு வந்து நீங்கள் அவர்கிட்ட சொல்லுவீங்க. இந்த மனுஷன் அவங்க வீட்டில் ஜெபிச்சு இருப்பார், அவருக்கு ஒரு ஆலோசனை கிடைக்கும். இந்த ரெண்டு ஆலோசனையை சந்திக்கும் போது அந்த ஆலோசனை தேவனுடைய ஆலோசனையாக இருக்கும். ஒரே மனம் ஏக சிந்தை உள்ள ஒரு ஆலோசனையாக இருக்கும். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். நம்மை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் நமக்கு ஆலோசனை கொடுக்க விரும்புவாங்க. ஆனால் நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்னு சொல்லி விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு இந்த கதை உங்களுக்கு புரியுதுங்களா? நான் சொல்கிற பாயிண்ட்டு, இன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் அதற்கேற்ற உண்மையாகவே நல்ல ஆலோசனை கூட அவங்க கொடுக்கலாம். ஆனால் அந்த ஆலோசனை கொடுக்கறதுனுடைய நோக்கம் நீங்கள் நல்லா இருக்கணும் என்பதற்காக அல்ல, நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டதுக்காக கொடுக்குறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கறதுனுடைய பிரதானமான நோக்கம் என்னன்னு சொன்னால், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம வாழ்ந்து இருக்கணும், நம்ம செழித்து இருக்கணும், நம்ம நல்லா சீர்பட்டு ஸ்திரப்பட்டு இருக்கணும், தேவனுடைய சாட்சிகளாக இருக்கணும் என்பதற்காக அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆலோசனை கொடுத்தவங்க அந்த ஆலோசனைக்கு வழியை சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த ஆலோசனை நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அந்த ஆலோசனை நம்ம கூட இருந்து நம்ம என்ன செய்யணும் என்பதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஆலோசனை மத்தியில் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்யும்படிக்கு அவங்க வரமாட்டாங்க. காரணம், அவர்களும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை கொடுத்துட்டு அவர் எங்கே இருக்கிறாருங்க? நம்ம கூட இருக்கிறார். வேற நமக்கு உள்ளார இருக்கிறார். அப்போ உள்ளார இருக்கிறார். நீங்கள் போறீங்க, அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் பேசுறது நீங்கள் கிடையாது,
நீங்க அந்த நேரத்துல நீங்க என்ன பேசணும் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அப்ப நீங்க ஒரு வேலை தேடின்னு போறீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆளு நிக்கிறாரு, ஓனர் நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்க ஜெபிச்சுட்டு பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க போகும்போது வாயத்தான் நீங்க திறப்பீங்க, வார்த்தையை அவர் உங்களுடைய வாயில வைத்து நிரப்புவார். அங்க உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் நடக்கும். மனுஷனுடைய ஆலோசனைங்க நான் சொன்ன நீங்க சூழ்நிலைக்கு தப்பித்துக் கொள்வதற்காக இருக்கும். மனுஷனுடைய ஆலோசனை நீங்க அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனா நீங்க எப்ப அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வரீங்களோ அப்ப உங்களுக்கு உபத்திரமா ஸ்டார்ட் ஆயிடும். இன்னைக்கு குடும்பத்தை உடைக்க, கணவன் மனைவனுடைய உறவை உடைக்க, இன்னும் ஏன் சொல்றீங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளார ஒரு பகையை உருவாக்க, ஏன் இன்னும் கேட்டீங்கன்னா அம்மா பிள்ளைகளுக்கு மத்தியில் கூட உறவை உடைக்க, நண்பர்கள் மத்தியில் உறவை உடைக்க, ஏன் சபையில் தேவ சபையில் சபை ஐக்கியத்தில் உறவை உடைக்க, தேவ தரிசனத்தை உடைக்க இன்னைக்கு ஆலோசனைகள் நம்முடைய காதுகளில் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு எல்லாவற்றையும் நீங்க கேளுங்க, கேட்டுட்டு எதை பிடிச்சு கொள்ளணுமா, அந்த நலமானதை பிடிச்சு கொள்ளணும்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா எனக்கு நலமானது கிடையாது, எனக்கு நலமானது எல்லாம் தான் நலமானது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு எனக்கு நலமானது கிடையாது, எல்லாத்தையும் கேளுங்க, கேட்டுட்டு ஆவியானவருக்கு நலமானது எதுவோ அதை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. காரணம் ஆவியானவர் இல்லாமல் உங்களுக்கு வருகிற ஆலோசனை எல்லாமே அபத்தமா போயிடும். ஆனால் ஆவியானவர் இருந்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகளாக இருக்கும். அப்ப நீங்க கேட்கிற அல்லது உங்களுக்கு வருகிற ஆலோசனை அது பெரியவங்களாக இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எனக்கு வருகிற ஆலோசனை எங்கிருந்து வருகிறது, யார் கொடுக்கிறது, எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்படுகிறது இல்லை. வாலிப பிள்ளைகள் எல்லாம் அந்த திடீர்னு அவங்க திடீர்னு அப்படி ஒரு தீர்மானம் எடுத்துருவாங்க. வாலிப பிள்ளைங்க, பெரியவங்களும் அப்படி தான், நம்மளும் அப்படி தான் எடுக்கிறோம் இல்லை, திடீர்னு எடுத்துடுறோம். ஆனால் அந்த ஆலோசனையை நம்மளுடைய சிந்தனையில் விதைக்கிறது யாரு, ஆவியானவர் விதைக்கிறாரா அல்லது அசுத்த ஆவி விதைக்கத்தா தெரியாது இல்லை, அப்படி தானுங்களே. ஏன்னா நம்மளுடைய சிந்தனை என்பது இல்லை ஃப்ரீயாக இருக்குது. இப்போ எந்த சிந்தனை உங்களுக்குள்ளே வந்தாலும் இந்த சிந்தனை ஏற்றுக்கொள்ளும். இந்த சிந்தனைக்கு பகுத்தறிய தெரியாது. உட்கார்ந்த பிறகு தான் அந்த சிந்தனை உட்காந்து அதை அனலைஸ் பண்ணும். சிந்தனை என்பது என்னதுங்க? ஆமாம், சிந்தனை என்பது நம்மளுடைய மூளையில் 2 பகுதி இருக்குது. ஒன்று பெருமூளை, ஒன்று சிறுமூளை. பெருமூளை நீங்கள் தினந்தோறும் சந்திக்கிற சம்பவங்களை அதை வச்சுருந்து அதை அனலைஸ் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டை தூக்கி கீழே தள்ளி விட்டுரும். கீழே தள்ளி விட்டோன்னே அந்த சிறு மூளை தான் உங்களுடைய ஆழ்மனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை சொல்லப்படுது. ஆழ்மனம் அங்கே தான் உங்கள் பேர், உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய உணர்ச்சிகள், உங்களுடைய பூர்வீகம், உங்களுடைய சரித்திரம் எல்லாம் இருக்கும். அங்கே தான் உங்களுக்கு காயம், வலி, வேதனை, திட்டுந்து, கோபம், எரிச்சல், அது லொட்டு லூசுக்கு எல்லாமே அங்கே தான் இருக்கும். பெருமூளை அது ஒரு கிரைண்டர் மாதிரி வாங்கி அப்படியே அரைச்சிட்டு தேவையானதை வெளியே தள்ளிடும், மீதி தேவையானதை ஜூஸை உள்ளே அனுப்பிச்சிடும். இப்போ இந்த சிறுமூளைக்குள்ளே நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், தேவையில்லாத காரியங்களை உள்ளே கொண்டு வைக்கிறதுனால நிறைய பேருக்கு ஞாபக மருதியாக வந்துடுது. காரணம், எதை ஞாபகம் வைக்கணுமோ அதை வைக்க முடியாத அளவுக்கு தேவையில்லாத ஞாபகங்கள் உள்ளே போய் அடங்கி செட்டாகி அது என்ன பண்ணுறது, நம்மளை பலவீனப்படுத்துது. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பெருமூளைக்கு எதுவுமே தெரியாது. பார்க்குறேன் அந்த லைட் ஏறுது, ஆமாங்கிறது, எல்லாரும் வந்துக்கிறாங்க, யாரோ வரல போல் எல்லாத்தையும் இந்த மூளை யோசிக்குது. இப்போ நைட்டு போனோடனே மூளைக்கு ரெஸ்ட்டு. அப்போ அந்த மூளை என்ன பண்ண அந்த நேரத்தில் உட்காந்து யோசிக்கும், அவர் வரல, இவர் வரல, இது நடந்தது, அது நடந்தது, இன்றைக்கி ரொம்ப நொட்டு யோசிக்குன்னு சொல்லிட்டு அதை அரைச்சி ஒரு மாடு மாதிரி தான் அரைச்சி தேவையில்லாதெல்லாம் வெளியே தள்ளிட்டு தேவையில்லாததான் தூக்கி உள்ள அனுப்பிச்சி விட்றோம். இப்போது பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருந்து அந்த சிந்தனைக்குள்ளே வரக்கூடிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் முதல்ல எடுத்துக்கொள்கிறாரு. எடுத்துட்டு அப்போ இது உனக்கு தேவையானதுடா, இது உனக்கு தேவையில்லை, நீ தேவையில்லாததை வெளியே தள்ளிடு, தேவையானதை நீ உள்ளே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் அவர் சொல்லிக் கொடுக்குறவராக அவர் இருக்கிறார். அப்போ சபை ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஊழியத்தினுடைய காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு வேலை விஷயமா இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய படிப்பு விஷயம், நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு 2 வகையான ஆலோசனை கட்டாயம் வரும். ஒன்று கெடுக்க, ஒன்று உருவாக்க, ஒன்று உடைக்க, ஒன்று உருவாக்க. அப்போ உருவாக்குவதற்கான ஆலோசனை எது எனக்கு தெரியாது, கெடுப்பதற்கான ஆலோசனை எது எனக்கு தெரியாது. நான் 2 ஆலோசனையும் என்னுடைய சிந்தனை ஒரே மாதிரி தான் பெற்றுக்கொள்ளும். ஆனால் பெற்றுக்கொண்டு உள்ளே இருக்கிற என்னுடைய ஆவியானவருக்கு தான் தெரியும், இல்லை இது வேஸ்ட்டு, இது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக் கொடுக்குறவராக இருக்கிறார். அப்போ அந்த ஆலோசனை நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. வாலிப பிள்ளைகள் பாருங்கள், இன்றைக்கும்
அநேக வாலிப பிள்ளைகள் ரொம்ப சின்ன வயதிலேயே தவறான வழிகளுக்கு போவதற்கான காரணம் அந்த வருகிற ஆலோசனையை அவங்களால அனலைஸ் பண்ண தெரியல. அது அவங்களுக்கு ஒரு நிமிஷம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனையாக, ஒரு நிமிஷம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக, அவருடைய இன கவர்ச்சின்னு சொல்லுவோம், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுக்கக்கூடியதாக அது வருகிறதுனால அவங்க அனலைஸ் பண்ண தெரியல. அதுக்கு ஏற்றாற்போல இன்னைக்கு சோஷியல் மீடியா எல்லாமே உங்களை எதுக்கு நேராக நடத்தின்னு போகுது தெரியுங்களா? எல்லா சோஷியல் மீடியாவும் உருவாக்கப்பட்ட நோக்கம் ஒன்றா இருக்கும், ஆனால் இன்றைக்கி அது செயல்பட்டு கொண்டு இருக்கிற நோக்கம் வேறு ஒன்றாக இருக்கும். அது எல்லாமே உங்களை நேராக அழிவுக்கு அழிச்சுன்னு போயிடும். அப்போ ஆவியானவர் சொல்கிறார், என்னிடத்தில் உன்னுடைய சிந்தனைகள் யோசனைகள் எல்லாவற்றையும் நீ வச்சுட்டு நான் கொடுக்குறத நீ பெற்றுக்கொள்ளு. அப்போ சகோதரனே சகோதரி, நம்ம சபையில் இருக்கிறோம் என்பதனால நல்ல ஆலோசனை தான் நமக்கு வரும் என்று சொல்லி நம்ம நினச்சின்னு இருந்தோம்னு சொன்னால் நம்மளை விட பரிதபிக்க வேண்டியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு வருகிற ஆலோசனை நிறைய ஆலோசனை இருக்குங்க. அப்போ வரக்கூடிய ஆலோசனையில் நீங்கள் தயவு செய்து நான் உள்பட நம்ம அதில் நிதானிக்கணும். இப்போது சங்கீதம் 32:8 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, உனக்கு நிறைய ஆலோசனைகள் வருது, நிறைய யோசனைகள் வருது, ஆனால் அதையெல்லாம் நீ பெருசுப்படுத்தி கொள்ளாத, நான் உனக்கு முதல்ல போதிக்கிறேன். ஐ வில் டீச் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். நான் உனக்கு டீச் பண்ணுறேன், நான் முதல்ல உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஏன் கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னால், நீ கேட்ட ஆலோசனையில் எந்த ஆலோசனை உனக்கு நல்லது, அந்த ஆலோசனையின்படி நீ நடக்கிறதுக்கு நான் உனக்கு வழியை காட்டுறேன். மாத்திரமல்ல, இப்போது உன் மேலே என்னுடைய கண்ணை வச்சு நீ எந்த பகுதியில் நடந்து போனால் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்கின்ற யோசனையும் நான் தான் கொடுக்குறேன், ஆலோசனையும் நான் தான் உனக்கு கொடுக்குறேன் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். ஒரு மனுஷ சுபாவத்தின்படி, ஒரு மனுஷனுடைய யோசனையின்படி நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் அல்லது ஒரு பிரச்சனையை நான் செய்கிறேன்னு சொன்னால் திருப்பின்னு நான் செஞ்சுருவேன். சில நேரத்தில் நன்மையை கொடுக்கும், சில நேரத்தில் ஆமாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிரச்சனையின் மத்தியில் அவர் நம்மோடு கூட இருந்து நான் அதை நிதானமாக செய்ய, நான் அதை தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய, அவருடைய காலத்தின்படி செய்ய தேவன் நமக்கு ஆலோசனைகளை கொடுக்குறவராக இருக்கிறார். பாருங்கள், இப்போ வழி நடத்துகிற ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் ஆலோசனைகள், தவறான ஆலோசனைகள் வருவதற்கு எல்லா வகையிலும் எல்லாரும் போல தான் நம்மளும். ஆமேன். சில நேரங்களில் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாக இருக்கும், சில நேரங்களில் அது வேஸ்ட்டாக போகும். அப்போ அனலைஸ் பண்ணி பார்க்க கற்றுக்கணும் நம்ம தான். ஆமேன். அப்போ இங்கே ஆவியானவர் மூலமாக நமக்கு வருகிற எல்லா விதமான காரியங்களும் நம்ம நன்மைக்கு ஏதுவாக நடத்தி கொண்டு போகிறது. காரணம், ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை அவர் பலப்படுத்தி நமக்கு அவர் தேவையான ஆலோசனைகள் கொடுக்குறவராக இருக்கிறார். தேவனுடைய ஆலோசனைகள் எப்பயுமே ரொம்ப அருமையானவைகள். ஆமேன். அவைகளுடைய தொகை எப்பொழுதும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் சொல்லுது பாருங்க. ஆமேன். அப்போ தேவனுடைய ஆலோசனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுங்களா? அருமையானவைகளாக இருக்கிறது. அப்படின்னு சொன்னா நீங்க வெளியேந்து வரக்கூடிய ஆலோசனைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தீமை அல்லது அருமை இல்லாத ஒரு ஆலோசனையா இருக்கிறது. ஆனா ரெண்டுக்கும் பேரு ஆலோசனை தான். ஆமேன். அப்ப அருமையான ஆலோசனையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு ஆலோசனை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளணும். அதை வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்துல 6-7 வசனங்கள் வேகமா வாசிங்க. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டது. மிசியா தேசம் மட்டும் வந்து பிந்தினியா நாட்டுக்கு போக பிரயாணம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். பாருங்க, பவுலுடைய அந்த ஊழியத்தை குறித்து நம்ம வேதத்தில் நீங்கள் பார்த்து கொண்டு வரலாம். அப்போ பவுலுக்கு ஒரு பெரிய வாஞ்சை, ஒரு பெரிய தாகம் என்னன்னு சொன்னால், ஆசியா கண்டத்துக்குள்ளார போய் நம்ம எப்படியாவது தேவனுடைய வசனத்தை நம்ம அங்கே சொல்லணும். அப்போ ஏன்னா அவர் ஐரோப்பிய தேசங்களில் பல தேசங்களுக்கு போய் வார்த்தையை விதைச்சிட்டாரு, அங்கங்கே சபைகளை உருவாக்கி கொண்டு வருகிறார். இப்போ அவருடைய பெரிய ஒரு ஆசை, ஆசியாவுக்கு நம்ம எப்படியாவது போகணும், ஆசியாவுக்கு நம்ம போகணும். ஏன்னா அங்கே ஏற்கனவே தோமா அவங்க போயிருக்கிறபடினால நாமளும் ஆசியாவுக்கு போகணும், போய் நம்ம வசனத்தாங்க பிரசித்திப்படுத்தணும், தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம அங்கே கட்டணும் அப்படின்னு நினச்சின்னு ஜெபிச்சின்னு இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் அவரை தடை பண்ணுறாரு. பரிசுத்த ஆவியானவர் நீ இப்போ ஆசியாவுக்கு போகாத அப்படின்னு சொல்லி தடை பண்ணுறாரு. நீங்கள் கீழே இருக்கிற வசனங்களை வடிச்சு பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் அவரை மக்கதோனியா என்கின்ற தேசத்துக்கு போகும்படிக்கு அவரை அனுப்புகிறாரு. சரி, இப்போ அங்கே பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு வேற ஒரு திட்டத்தை கொடுக்குறார், வேற ஒரு சித்தத்தை கொடுக்குறார். இப்போ இவருக்கு பாருங்க, இது வரைக்கும் யாரும் விதைக்காத ஒரு இடத்துக்கு நான் போய் தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லணும் என்று சொல்லி ஆசியாவுக்கு போக விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவரை தடுக்கிறார். தடுத்து மக்கதோனியாவுக்கு நீ போகணும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ பவுல் அந்த ஆலோசனைக்கு எதிர்த்து நில்லாமல் அந்த ஆலோசனையை கேட்டு அவர் மக்கதோனியாவுக்கு அவர் போகிறார்.
அப்போ இன்றைக்கும் சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு சில வேளைகளில் வருகிற ஆலோசனைகளை குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். காரணம், எல்லா ஆலோசனைகளும் உங்களுடைய நன்மைக்கானது கிடையாது. எல்லா ஆலோசனையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்காக கிடையாது. எல்லா ஆலோசனையும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக கிடையாது. அப்போ நீங்கள் எடுக்க போகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முதல்ல கொஞ்சம் நீங்கள் அந்த காரியத்தில் நிதானிச்சுட்டு தேவனுடைய சமூகத்தில் அந்த காரியத்தை நீங்கள் ஒப்பு கொடுங்க. அப்போ நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது எனக்கு தெரியாது பாருங்கள். ஏன்னா வருகிற ஆலோசனைலாம் எனக்கு சந்தோஷமானதாக தான் இருக்கிறது. கேட்கும்போது எனக்கு நல்லா ஆசையாக இருக்குது. அதை இன்றைக்கே செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி எனக்கு தோணுது. ஆனால் அது எனக்கு நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது அவர் அந்த சத்தியத்தை குறித்து உனக்கு போதிப்பார். கரையில் தட்டுங்களேன். அப்போ அந்த சத்தியம் சத்தியம் சொல்லும் போது அந்த சத்தியம் என்கின்ற வார்த்தைக்குள்ளார உண்மைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் உண்மை சத்தியம் இல்லை. நம்ம அதை குறித்து தெளிவாக பார்த்துருக்கிறோம். அப்போ அந்த சத்தியத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் உண்மையான நிலவரம் என்ன அப்படி என்பது உங்களுக்கு எனக்கும் அவர் சொல்லிக் கொடுத்து நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத பெரிய காரியங்களை ரகசியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம நடத்துகிறவராக அவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கிறவர் மாத்திரம் கிடையாது, அவர் தான் ஆலோசனையாகவே அவர் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் நம்ம இன்னைக்கு வாசித்த வேத பகுதி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9 - 10 வரை எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பாருங்க, ஆராய்ந்து இருக்கிறார். ஆமென். இப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவையோ நல்லா கவனிங்களா. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் கடைசியாக இந்த பூமியை விட்டு டேக் ஆஃப் ஆகிற அந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்னெல்லாம் தேவையோ அதை உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் செய்துட்டாரு. செய்து முடித்த அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உறுதிப்படுத்திட்டாரு. இப்போ ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ அவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் அவங்களுடைய பேரை போட்டு லிஸ்ட் போட்டு ரெடியாக அப்ரூவ் பண்ணப்பட்டாச்சு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறார், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் தேவையோ அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து அந்த சூழ்நிலையில் வைக்கிறார். இப்போ ஒரு 200 ஆசீர்வாதத்தையும் கொண்டாந்து இன்றைக்கே உங்ககிட்ட கொடுத்துட்டா நம்ம தாங்க மாட்டோம், அல்லது மறுநாள் வந்து சபையில் தங்க மாட்டோம். அதனால் அவருக்கு என்ன தெரியும், இன்றைக்கி 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 மணிக்கு என்ன வேணும் கூட இருக்கிறவங்களுக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய இயேசு கிறிஸ்துனால அப்ரூவ் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்துனால உறுதிப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதத்தின் லிஸ்ட் எடுத்து பரிசுத்தவர் பார்க்குறார். ஓ, இந்த சகோதரன் ஒரு வேலை தர்றாரு. அப்போ அவருக்கு இந்த நாளுக்கான வேலையில் இந்த காலத்துக்கான வேலை பரிசுத்த ஆவியானவர் பார்த்துட்டு, ஓ இயேசு கிறிஸ்து இதை அப்ரூவ் பண்ணிக்கிறார், இந்த வேலையை எடுத்து அவர் உங்கள்கிட்ட கொடுப்பார். இப்போ இதை கொடுக்கறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி பின்னாடியே லேட் பண்ண மாட்டார், தாமதம் பண்ண மாட்டார். திருமண காரியமாக இருந்தாலும் அப்படிதான். ஆமென். அப்போது அதை போல் உங்களுடைய தேவைகளுக்கு ஆசீர்வாதங்களுக்கு தேவையான சகலவற்றையும் அவர் வைத்து இருக்கிறார். அதை பரிசுத்த ஆவியானவர் சரியான நேரத்தில் எடுத்து அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் சென்ற வருடம் இந்தியாவுக்கு போயிருந்தோம். எங்கள் குடும்பத்தில் எங்கள் சொந்தக்காரர் அவருடைய மகளுக்கு திருமணம், அதற்காக பல மாப்பிள்ளைங்களை பார்த்து கொண்டு இருந்தாங்க. அவங்க முதல்ல ரசிக்கப்பட்டாங்க. அப்புறம் வந்து எல்லாரும் போட்டு குழப்பி விட்டாங்க. நீ சபைக்கு போனதுனால உனக்கு வந்து பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க, அது மாப்பிள்ளை கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. உடனே இங்கே வந்துட்டாங்க, மறுபடியும் கத்தோலிக்கத்துக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே அங்கே போக ஆரம்பித்தாங்க. அங்கேயும் பல மாதம் ஆச்சு, அங்கேயும் பல வருஷம் ஆயிடுச்சு. அப்போ மாப்பிள்ளை கிடைக்கல, பொண்ணுக்கு வயசு ஆகினே போயின்னு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், அவங்க வீட்டுக்கு போன தடவை சந்திக்க போகும்போது அப்போ நான் பேசினே இருக்கும்போது அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் ஆச்சு, ஏன் இதாச்சு, ஏன் அங்கே இருந்தீங்க இங்கே வந்துட்டீங்க அப்போல்லாம் சொல்லின்னு இருக்கும்போது அப்போ ஆண்டவர் சொன்னார், அவங்க இங்கே இருந்துட்டு இங்கே போனதுக்கு இங்கேருந்து இங்கே போனதுக்கும் போதனையில் எந்த கோளாறும் கிடையாது, சத்தியத்தில் எந்த கோளாறும் கிடையாது, யார் கடவுள் என்பதை குறித்து கோளாறு கிடையாது. கோளாறே அவங்க பிள்ளைக்கு திருமணம் ஆகலை. அப்போ சுற்றி இருந்தவங்க போட்டு வச்ச ஆலோசனைகள் தான், தவறான ஆலோசனைகள். அப்போ நான் என்ன பண்ணேன், அவங்களுக்காக கடைசியாக ஜெபிக்கும் போது நான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்தேன். பாருங்கள், அடுத்த ஜூலை மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துடும், கட்டாயம் நடந்துடும். நீங்கள் விசுவாசிக்கலான்னு கேட்டேன். அந்த அம்மா கொஞ்சம் தயங்கினாங்க. அந்த பொண்ணு வந்து ஆமேன்னு சொன்னிச்சு. அது சொன்ன மாதிரியே ஜூலை மாதம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. பத்திரிக்கையை அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்திருந்த மாப்பிள்ளையை விட ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேவனுக்கு கொடுத்தார். கூட இருக்கிற ஆலோசனை
இப்போ அந்த ஆலோசனையை கேட்டு அவங்க போனாலும் பரிசுத்த ஆவியானவர் ஏதோ கொஞ்சம் ஆமேன் அவங்க கேட்கறதுக்கு தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்திருந்தபடினால அவங்க பேசி புரிய வைத்திருந்தார். அப்போ உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை உங்கள் கண்ணு இன்னும் பார்க்கல, உங்கள் செவிகள் இன்னும் கேட்கல. ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் இருதயத்தில் அது இது வரைக்கும் தோன்ற கூட இல்லைங்க. ஆமேன். ஆனால் உங்களுடைய இருதயத்தில் தோன்றாத ஒரு காரியத்தை மூணாவது மனுஷனுக்கு எப்படி தோன்றும்? மூணாவது மனுஷன் எப்படி உங்களுக்கு எடுத்து கொடுப்பான்? இல்லை. ஆனால் ஆவியானவர் அதை உங்களுக்கு அறிவிக்கிறார். ஆமேன். நம்ம சில நேரங்களில் ஒரு காரியம் செய்ய போவோம், ஆனால் அங்கே போகும்போது ஆவியானவர் வேற சில காரியங்களை செய்ய முடிக்க நமக்கு செஞ்சிடறாரு. ஆனால் அங்கே செய்யும்போது சமாதானமும் சந்தோஷமும் உங்களுக்குள்ள இருக்கும். அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற ஆலோசனை. ஆமேன். நமக்கு ஒரு சில விருப்பங்கள் இருக்கும், எண்ணங்கள் இருக்கும் தான். ஆனால் சரியான நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறார். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காததை, இது வரைக்கும் நீங்கள் கேட்காததை, இது வரைக்கும் நீங்கள் தொட்டு பார்க்காததை, இது வரைக்கும் நீங்கள் அனுபவிக்காத ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் இருக்குதுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 60-65 வயசு ஆயிருந்தா கூட உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியான ஆசீர்வாதங்களை நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கிறீங்க. நல்ல கரங்களை தட்டுங்களேன் விசுவாசிக்கிறவங்க. நிறைய ஆசீர்வாதம் நம்ம இன்னும் பார்க்காம இருக்கிறோம். அதுக்கு காரணம் தெரியுங்களா? இன்னைக்கே கொடுத்துட்டா நான் தாங்க மாட்டேன். ஆவியானவர் என்னுடைய முடி நிறை முடி வயது வரைக்கணும் எனக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களை வைத்து என்னை நடத்துகிறதா தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுக்குற ஆவியானவரை நான் என்ன பண்ணணும்? வசனம் எடுத்து வாசிப்போம். நானே வாசிச்சிடுறேன். சங்கீதம் 46:10 சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து நான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். முதல்ல என்னுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். என்னுடைய போராட்டத்தில் என் கூட இருந்து எனக்கு வழிகாட்டக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்பதை இன்னைக்கு அறியாமல் இருக்கிறபடினால தான் மனுஷர்கள் தான் தோன்றித்தனமாக எங்கெங்கே சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்கல்ல, என்ன அமர்ந்து கொண்டு என்ன நீங்கள் நினச்சி கொண்டு என்ன நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் என்னுடைய எல்லா தேவைக்கும் போதுமானவராக இருக்கிறார், போதுமானதிலும் அதிகமானவராக இருக்கிறார். யெகோவா கரையில பாருங்க. இந்த பிள்ளையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்லை? ஆமேன். பாருங்களேன், யெகோவா ஈரே அப்படின்னு சொன்னால் தேவைகளை சந்திக்கிறவர் அந்த அர்த்தம் கிடையாது. த காட் இஸ் ஆல் சஃபிஷியன்ட். என்ன அர்த்தம்னு சொன்னால் என் தேவைகளை மாத்திரம் பார்த்துக்கொள்வது கிடையாது, என்னுடைய தேவைகளுக்கு மேலே செய்கிறவர். அதுதான் நான் நினைப்பதை பார்க்கிலும் நான் வேண்டுவதை பார்க்கிலும் அவர் தான் யெகோவா ஈரே. ஏதோ என்னுடைய தேவை இன்னைக்கு எனக்கு 100 ரூபா உதாரணத்துக்கு வேணும், அதை மட்டும் கொடுக்குறது கிடையாது. அதை 100 ரூபா கொடுப்பாரு, 100 ரூபாய்க்கு மேலே எனக்கு கொடுத்து என்னை கொடுக்குறவனா மாற்றுவார். நல்ல காரங்களை தட்டுங்களேன். அப்போ நீங்கள் அமர்ந்து இருக்கும் போது தான் எது சரியான ஆலோசனை என்பதை பரிசுத்த ஆவியானவர் ஐடென்டிஃபை பண்ணி காட்டுவார், பிரித்தெடுக்க சொல்லி கொடுப்பார். இது வேணாம், இது உனக்கு வேணும், இதை நீ ஃபோக்கஸ் பண்ணு, இந்த காரியத்தில் நீ உன்னுடைய முக்கியத்துவத்தை கொடு, இந்த ஆலோசனை நீ செய்ய தாமதிக்காத, இந்த ஆலோசனைப்படி நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய தேவனை குறித்து வேதம் சொல்கிறது. ஏசாயா 11:2 டக்குன்னு வாசிங்க. 11:2 டக்குன்னு. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். பாருங்க, இங்க சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் யாரை குறித்து சொல்லப்பட்டதுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் அவர் மேலே தங்கியிருப்பார். யார் மேலே தங்கியிருப்பார்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மேலே தங்கியிருப்பாராம். யார் தங்கியிருந்தார்னு சொல்லி வசனம் சொல்லும்போது கர்த்தருடைய ஆவியானவர். எப்படிப்பட்டவராம்? அவர் தான் ஞானத்தை உணர்வையும் கொடுக்கிறவர், அவர் தான் ஆலோசனையும் பலனையும் கொடுக்கிறவர், அவர் தான் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கொடுக்கக்கூடிய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின்குள்ள இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தபடினால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாய் வந்து பிறந்து வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் சரித்திரமாய் மாற்றப்பட்டது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் நீங்களும் நானும் இன்னைக்கு பின்பற்றக்கூடிய அடிசுவடாக மாறி போனதுனால கரையில தட்டுங்களேன். ஆமா, இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பரிசுத்த ஆவியானவர் அவரை வல்லமையாய் நிரப்பியிருந்தார், பூரமாய் நிரப்பியிருந்தார்.
அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுக்குள்ளே இருந்தபடினால தான் அவர் ஆலோசனைகள் கொடுத்த பொழுது இயேசு கிறிஸ்து எந்த ஒரு ஆலோசனையும் வீணாக கொடுத்ததே கிடையாது, வேஸ்ட்டாக கொடுத்ததே கிடையாது. அவர் கொடுத்த எல்லா ஆலோசனையும் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நன்மையை உண்டு பண்ணக்கூடியதாகவே அது இருந்தது. இப்போ கரங்களை தட்டுங்களேன் உற்சாகமாக. அப்போ இன்னைக்கு ஆவியானவர் சொல்கிறா, அந்த ஆலோசனையை நான் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் கொடுக்கும்படிக்கு இந்த பூமிக்கு வரல, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகரா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிற புத்திரர்களாக இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் அதே வல்லமையை, அதே கிருபையை, அதே ஞானத்தை, அதே அறிவை நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். கரைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்களேன். நமக்கான இலக்குகளை அடைகிறதுல, நமக்கான இலக்குகளை அடைந்து அதில் நம்ம ஜெயம் எடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இலக்கு இருக்கிறது. என்ன இலக்கு இயேசு கிறிஸ்துக்கு இந்த பூமியில் வந்தபோது கொடுக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்துனுடைய இலக்கு என்னதுங்க? ஆமாம், ஜனங்களை ரட்சிக்கணும், கல்வாரி சிலுவையில் போய் உலகத்தின் பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கணும். அதுதான் அவருடைய இலக்கு. அப்போ அந்த இலக்கை இயேசு கிறிஸ்து நடத்தணும், செய்யணும்னு சொன்னால் அவர் தேவத்துவத்தை வச்சுட்டு பூமிக்கு மனுஷனாக வந்தபடினால அவரால் முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், மனுஷன் என்னால் முடியாதுன்னா அவராலே முடியாது. ஆனால் அதை அவர் செய்யணும்னு சொன்னால் அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். அதனால தான் அவர் பிறப்பதற்கு முன்பு, கரு உருவாவதற்கு முன்பே மரியாதை பார்த்து தேவதூதன் சொல்கிறான், உன்னதத்தின் ஆவியானவர் உண்மையில. ஆமாம், அப்போ ஆவியானவர் அவருடைய கருவாக இருக்கும் பொழுதே உள்ளே வந்துட்டார். அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நீங்களும் நானும் கருவாக இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வந்திருப்பாரா, வந்திருக்க மாட்டாரா? வந்திருப்பார். அந்த வந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்கின்ற உறுதிப்படுத்தின நாள் தான் நீங்களும் நானும் ஞானஸ்தானம் எடுத்த நாள். ஆமென். அந்த ஞானஸ்தானம் எடுத்தபோது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெந்தகோஸ்து நாளில் பெற்றுக்கொண்டோம். ஆமென். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுக்குள்ளே இருந்து வல்லமையாக நடத்தினதை போலவே உங்களையும் என்ன நடத்துவதற்காக ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ சின்ன 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 பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோம், சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நம்ம துவண்டு போகிறோம். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பெரிய பிரச்சனைக்கு மத்தியில் ஒரு மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த ஆலோசனையை அவன் கேட்டு செஞ்சான். அந்த ஆலோசனை அவனுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுத்தது. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமென். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்கள். டக்குனு ஒருத்தங்க வாசிங்க. சரி, நானே வாசிச்சிடறேன் பாருங்களேன். இதற்கு பின்பு 2 நாளாகமம், அங்கே பாருங்க எல்லாருமா, 2 நாளாகமம் 20 1-3 வரை உள்ள வசனம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் வந்தார்கள் அப்படின்லாம் சொல்லி அவர் அதை கேள்விப்படுகிறார். அது நான் எல்லா வசனத்தை வாசிக்கல, உங்களுக்கு ஷார்ட்டாக வாசிக்கிறேன். அப்போ இதோ அவர்கள் எங்கேதியா ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று யோசபாத்துக்கு வந்து அறிவித்தார்கள். அப்போது இந்த துர்ச்செய்தியை கேட்ட மாத்திரத்தில் யோசபாத் ராஜா பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினான். இப்போ இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசபாத் ராஜா யூதயா தேசத்தினுடைய ராஜாவாக இருக்கிறான். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ராஜாவாக இருக்கிறான். தாவீதை போலவே கர்த்தருக்கு பயந்து தேவனை கனம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறான். அப்படி இருந்தாலே அந்த மனுஷனுக்கு என்ன வந்துடும்? பிரச்சனைகள் வந்துடும். இப்போ ஒரு ராஜா வந்தாலே அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியும். இப்போ ஒரு ராஜா அங்கே வரல. எத்தனை ராஜா வந்தாங்க? 3 ராஜாக்கள் வராங்க. ஒரு ராஜா, அவங்க யாருன்னு சொன்னாக்கா, முதல்ல அம்மோன், ரெண்டாவது அது முதல்ல மோவாப் புத்திரருடைய ராஜாக்கள், அம்மோன் புத்திரருடைய ராஜாக்கள். அம்மோன் புத்திரருக்கு அப்புறத்தில் இருக்கிறவங்க அவங்க யாருன்னா சீர்மலை, அங்கே தான் இருக்குது. சீர்மலையினுடைய அந்த ராஜ்யத்தில் இருந்த அந்த ராஜா. அப்போ 3 ராஜா இந்த வெட்டி கிளிகளை போல ஏராளமான போர் வீரர்களோடு கூட நல்ல யூதயா அந்த ராஜாவாகிய யோசபாத்தினுடைய அந்த தேசத்துக்கு முன்னாடி வந்து பாளையம் இறங்கிட்டாங்க. இப்போது பாளையம் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த தேசத்தை ஆக்கிரமிப்பதற்கு எப்பவும் வேலை வரலாம், உள்ளே வரலாம். வெளிலேருந்து யாரும் வெளியே போக முடியாது, வெளியிலேருந்து யாரும் வர முடியாதபடிக்கு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. இப்போ அங்கேருந்து ஒரு ராஜா வந்து சொல்கிறான் யோசபாத்துக்கிட்ட, இந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட ராஜாக்கள் வந்துட்டாங்க. அப்போ யோசபாத்து ஒரு நல்ல ராஜான்னு சொன்ன இல்லைங்களா, அவனுக்கு பெரிய போர் வீரர்கள் இருக்கிறாங்க, படை தளபதிகள் இருக்கிறாங்க, மூப்பர்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மூப்பர்கள்லாம் இருக்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லா மூப்பரையும் கூட்டு வச்சு நம்ம என்ன பண்ணலாம், யுத்தத்துக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாரா? இல்லை.
இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? முதல்ல வசனம் சொல்லுது, அவர் பயந்தாரு. பயம் என்பது மனுஷனுக்கு வரக்கூடிய இயல்பான ஒரு சுபாவம். ஒரு திடீர்னு ஒரு சூழ்நிலை, திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு ஒரு போராட்டம், நீங்கள் விரும்பாத ஒரு காரியம் உங்களுக்கு வந்துட்ட உடனே முதல்ல உங்களை பிசாசு தாக்குகிறது பயத்தின் மூலமாக தான். அந்த பயத்தில் தான் நம்ம அறிவை இழந்துடுவோம், பயத்தில் தான் நம்ம புத்தி இழந்துருவோம், ஞானத்தை இழந்துருவோம், விவேகத்தை இழந்துருவோம், செயல்பட முடியாது. அப்போ தான் மனுஷனை தேடி போவோம், தவறான ஒரு ஆலோசனையை கேட்க போயிடுவோம். அந்த மனுஷன் அவன் கடந்து வந்த பாதையில் அவன் எங்கெல்லாம் விழுந்தானோ அப்படிப்பட்ட ஆலோசனை மட்டும் உங்களுக்கு கொடுத்து நீங்களும் நானும் விழுந்தணும் போகணும் என்று சொல்லி அவன் தீர்மானம் எடுத்துறவனாக இருக்கிறான். ஆனால் இந்த மனுஷனை பாருங்களேன், அவன் பயந்தான். பயந்துட்டு அதோடு விட்டு இல்லாமல் ரெண்டாவது கர்த்தரை தேடுகிறவனாக அவன் மாறி போனான். அப்போ ஏதோ ஒரு பிரச்சனைக்கு மட்டும் அவன் கர்த்தரை தேடுகிறவனா இல்லை, அவன் எப்போதும் கர்த்தரை தேடுகிறபடினால இந்த பிரச்சனை அவனை டிஸ்டர்ப் பண்ணது உண்மைதான், இந்த பிரச்சனை அவனை பயப்படுத்தினது உண்மைதான். ஆனால் அதுக்கு மேலே அவன் தேவனை தேட விடாதபடிக்கு அது தடை பண்ணலை. இன்னைக்கு நிறைய ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் தேவனை தேடாமல் போவதற்கு தான் பிசாசு தடை பண்ணுறவனாக இருக்கிறான், பயத்தை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். நமக்கும் பாருங்கள், நாலா பக்கமும் பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? பயந்துடுறோம், நாமளும் திகில் அடைஞ்சிடுறோம், நாமும் குழம்பி போயிடுறோம். நம்ம என்ன செய்யணும் என்று சொல்லி தெரியாமல் நம்ம அந்த சூழ்நிலைகளில் தடுமாறி போயிடுறோம். ஆனால் யோசபாத் அப்படி தடுமாறல. யோசபாத் இந்த சூழ்நிலையில் ஒரு பக்கம் வந்தது, செய்தி வந்துருச்சு. இப்போ அவர் என்ன பண்ணார்? எப்போதும் தேவனை தேடுகிறதை போல அவர் தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டாரு. ஆமீன். நாலா பக்கத்தில் இருந்து நமக்கும் தாக்குதல்கள் வரும்போது ஒரு குடும்ப காரியத்தில் நம்மளால் ஒரு தீர்மானம் எடுத்து செயல்பட முடியாமல் இருக்குது. ஒரு அப்பா அம்மா ஒரு 3 பிள்ளைங்க, ஒரு அப்பா அம்மா 2 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இருக்கிற அந்த குடும்பத்திலேயே நம்மளால் அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியலன்னு சொல்லும்போது ஒரு தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிறான். அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவன் தான் உத்தரவாதம் கொடுக்குறவனாக இருக்கிறான், அவன் தான் திறப்பில் நின்று தேசத்தை காக்கிறவனாக இருக்கிறான், ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். அப்போ சபையும் அப்படி தான். ஒரு 5 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை வந்தாலே தாங்க முடியாது. இத்தனை பேர் இருக்கிற நம்முடைய சபையில் ஒரு பிரச்சனை வரும்போது எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த ராஜாவாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய மந்திரியாக இருந்தாலும் சரி, பயம் அவர்களை ஆட்கொள்ளும், பய உணர்வு அவர்களை தாக்கும். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி அவங்க குழம்பி போவதற்கான நிறைய சூழ்நிலைகள் வரும். ஆனால் யோசபாத் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு காரியம் கற்றுக் கொடுக்குறாரு. முதல்ல நீ தேவனை தேடணும். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீ ராஜாவை தேடிடு. நான் தான் இந்த ராஜா, அந்த தேசத்துக்கு ராஜா, ஆனால் எனக்கு மேலே ஒரு ராஜா இருக்கிறார். நான் அந்த ராஜா கிட்ட போனேன்னா இந்த ராஜாக்களை எல்லாம் ஜெயிக்க ஆலோசனை அவரிடத்துலேருந்து வரும் அப்படின்னு சொல்லி அவர் தேவனை தேடி போகிறார். அப்போ தேடி போகும்போது இந்த சம்பவம் நம்ம டீப்பாக போகலை, நம்ம இன்னும் நாளைக்கு தியானிப்போம். அப்படி போகும்போது தேவ மனுஷன் ஒருத்தவங்க அங்கே இருக்கிறான். ஒரு தீர்க்கதரிசி மூலமாக தேவன் வந்து பேசுகிறார். ஆமேன். இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த துர்ச்செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அவன் பயந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அவன் பயந்த மாத்திரத்தில் அவன் செஞ்ச முதல் காரியம் நான் சொன்னேன், கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு தேவனுடைய சமூகத்தில் போய் அவன் அமர்ந்து இருக்கிறான். ஆமேன். அவன் உணர்ந்து கொண்டான், தன்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துகிறான், தன்னுடைய சிந்தனையை அலைப்பாய அவன் விடலை, தன்னுடைய எண்ணங்களை அவன் அலைப்பாய விடலை. அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய இருதயத்தை, சிந்தனையை, யோசனையை, எண்ணத்தை அவன் ஒருமுகப்படுத்துகிறான், தேவனுடைய சமூகத்தில் போய் அமர்ந்து நிற்கிறான். கற்பனை பண்ணி பாருங்களேன், நம்ம இங்கே ஒரு இத்தனை பேர் இருக்கிறோம், நான் ஒரு ஆளே நீங்களாம் உட்காந்து இருக்கும்போது நான் திரும்பி வெளியே போயிட்டேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு 4 மாதத்துக்குன்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு 5 நிமிஷம் உட்காந்து இருப்பீங்க, அதை வருவார்னு காத்துன்னு இருப்பீங்க, கொண்டாரம் கழிச்சவுடனே ஆளுக்கால் எதாவது பண்ணின்னு இருப்போம்ல. தேசம் யூதயா தேசம். கற்பனை பண்ணி பாருங்கள், அந்த ஒரு மனுஷன் தேவனுடைய பாதத்தில் போய் உட்கார போயிட்டாரு. அப்போ தேசம் தத்தளிப்பாக இருக்கும், தேசம் போராட்டமாக இருக்கும், தேசம் பயந்து கொண்டு இருக்கும், தேசம் நடுங்கி கொண்டு இருக்கும், தேசம் என்ன செய்யணும் என்று சொல்லி தெரியாமல் அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கும். ஆனால் ஒருவரும் தான் தோன்றித்தனமாக எதையும் செய்யாதபடிக்கு ஆவியானவர் அவர்களை தடுத்து நிறுத்தி வைத்து கொண்டிருந்தார். இந்த தேவனுடைய மனுஷன் வெளியில் வரும் வரைக்கும். உங்கள் குடும்பத்திலையும் அப்படிதான், தேவ சபையிலையும் அப்படிதான். தேவன் நம்முடைய சபையை இது வரைக்கும் அலுங்காமல் குலுங்காமல் அவர் காத்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். ஏதோ நம்மளுடைய சின்ன ஜபம் கிடையாதுங்க, உங்களுடைய ஜபம் கிடையாது, இது தேவனுடைய சுத்த கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய சுத்தமான கிருபை. அவர் தான் உங்களையும் என்னையும் செட்டையின் அண்டையில வைத்து
தீமை ஒன்றும் அணுகாதபடிக்கு காத்து கொண்டு வருகிறார். உங்களை விட என்னை விட நம்முடைய சபைக்காக வைராக்கிய வாஞ்சையாய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். ஆமென். நம்மை பயன்படுத்தி அல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் பாருங்களேன், அப்படிப்பட்ட ஒரு பயமான அவன் சூழ்நிலையில அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். ஆமென். அவன் இந்த சூழ்நிலையில நான் மனுஷனிடத்துல மட்டும் போயிடக்கூடாது, மனுஷனுடைய ஆலோசனையை மட்டும் நான் கேட்டக்கூடாது. இராணுவ தளபதியை கூப்பிடுவோம், இந்த பக்கம் அந்த தளபதியை கூப்பிடுவோம், இவனை கூப்பிடுவோம், அவனை கூப்பிடுவோம். எனக்கு இங்கே இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு எதிர்வுடைய தாக்குதல் வருது, ஏன்னா அவன் அடிக்க வருகிறான், என்னை எதிர்த்து வர ஆரம்பிச்சிட்டான். உங்ககிட்ட எவ்வளோ யானை கத்து, உங்ககிட்ட எவ்வளோ குதிரை கத்து, உங்ககிட்ட எவ்வளோ ஆள் கத்து, எவ்வளோ கத்தி கோடாரி, அது இது அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தான், நான் இந்த நேரத்தில் மனுஷனுடைய ஆலோசனை கேட்க தேவையில்ல, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், நான் ஜீவனுள்ள தேவன் மேல பற்றுதலா இருக்கிறது, அவரை பற்றி கொண்டு இருக்கணும்னு சொல்லி அவன் போய் உட்கார்ந்துட்டு பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்காக காதை நல்லா திறந்துட்டு கேட்டுன்னு இருக்கான். இப்போ நீங்க 2 நாளாகமம் 20வது அதிகாரம் வீட்டில் போயிட்டு 5வது வசனத்திலிருந்து 12வது வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பார்க்கும்போது யோசபாத் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எல்லாருக்கும் முன்னாடி இப்போ வந்து உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் பேசுகிற மாதிரி அவன் பேசியிருப்பான். அவன் சொல்கிறான் பாருங்களேன், எல்லா ஜனங்களையும் கூடி வந்து நிற்கிற அந்த நேரத்தில் முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனை உயர்த்த ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் வீட்டில் போயிட்டு எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே நீங்கள் இப்படிப்பட்டவர், தேவனே நீங்கள் அப்படிப்பட்டவர், எங்களுடைய முற்பிதாக்கள் எல்லாம் கூப்பிட்ட போது நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க, வாக்கு தத்தங்கள் மூலமெல்லாம் நீங்கள் இடையப்பட்டு இருக்கிறீங்க, நீங்கள் அந்த காரியம் செஞ்சுருக்கிறீங்க, இந்த காரியம் செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவன் தேவனை குறித்து உயர்த்த ஆரம்பித்து அப்படியே தன்னுடைய விசுவாசத்தை அங்கே அவன் வெளிப்படுத்துகிறவனாக அவன் இருக்கிறான். ஒரு பயமான சூழ்நிலையில், ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையில் அவிவிசுவாசமான வார்த்தைகள் தான் உங்கள் வாயிலேருந்து என் வாயிலேருந்து வரும். ஆனால் அவன் விசுவாச வார்த்தைகளை பேசி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறான். 3வது தன்னுடைய இயலாமையை உண்மையா ஒத்துக்கிறான். பாருங்களேன், 12வது வசனம் வாசிங்களேன். எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஆமாங்க, இப்படித்தான் ஒவ்வொரு குடும்ப தலைவனும் குடும்பத்திற்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு எதிர்த்து இவ்வளவு ஏராளமான ஜனங்கள் வந்துட்டாங்க, இவ்வளவு ஏராளமான சூழ்நிலைகள் எங்களுக்கு விரோதமாக வருது, 4 பக்கத்துல இருந்து எங்களை தாக்குது. இப்போ இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் என்னால் நிற்க முடியல, எனக்கு நிற்பதற்கு பலன் இல்லை. 2வது என்ன சொல்கிறான், எங்களிடத்துல என்ன இல்லைங்க, பலன் இல்லை, சக்தி இல்லை, அவர்களுக்கு முன்பாக நாங்கள் ஒரு சின்ன பூச்சியை போல இருக்கிறோம், எங்களால் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியுது, அது என்ன தெரியுங்களா, இஸ்ரவேலின் தேவனாகிய, சேனைகளின் கர்த்தராகிய, இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தரே எங்களுடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி தேவனையே பற்ற ஆரம்பிச்சுட்டான். பாருங்களேன், இப்ப நேரம் நீங்க கரங்களை தட்டி இருக்கணும். பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் சபைக்காக அப்படித்தாங்க, சபைக்காக, குடும்பத்திற்காக, தேசத்தை ஆளுகிற ராஜாவா இருந்தாலும் சூழ்நிலைகள் இல்லைன்னு சொன்னா தேவனுடைய அன்பு உங்களுக்கு எனக்கும் புரியாது, எதிர்ப்புகள் இல்லைன்னு சொன்னா கர்த்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ தேவன் சொல்கிறாரு, நான் தேவன் என்பதை உனக்கு காட்டுவதற்கு ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வரும், ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் வரும், ஒரு போராட்டம் உன் வாழ்க்கையில் வரும். நீ பயந்து ஓடுவதற்காக அல்ல, நீ அதை எதிர்த்து நின்று திடமாய் பேசுவதற்காக அந்த போராட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் வருகிறது. யோசபாத் உண்மையாக சொல்லிட்டான், பெரிய ராஜா தான், தாவீதுனுடைய வேறு தான், ஆனால் ஒரு ஆளை சமாளிக்கலாம், 3 பேரை என்னால் சமாளிக்க முடியாது, ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க, என் கண் உங்களை தான் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொண்டே இருக்கும்போது யோசபாத் தன்னுடைய தாழ்மையான சூழ்நிலையை தன்னுடைய நிலையை உணர்ந்து அவன் ஜெபிக்கிறான். இதுதான் பாருங்களேன், தேவன் ஆலோசனை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களையும் என்னுடைய இருதயத்தை இப்படி தான் பக்குவப்படுத்துவார். என்னால் முடியாது, என்னெல்லாம் எந்த காரியத்தை செய்ய முடியாது, உங்களுடைய ஆலோசனை எனக்கு வந்தால் நான் அதன்படி செய்கிறேன். அப்படி தான் தாவீது செஞ்சான். ஓகே, இப்போ அதே மாதிரி யோசபாத் சொன்ன உடனே அந்த நல்ல நேரத்துக்காகத்தான் ஆவியானவர் காத்துக்கின்னு இருப்பார். அவர் காத்து இருந்துட்டார், இவன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதுலாம் ஊற்றிட்டான், இப்போ நான் செயல்பட வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி இப்போ ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறார்.
ஆவியானவர் பேசும்போது என்னுடைய சிந்தனையும் என்னுடைய காதும் வேற எங்கேயாவது சுற்றி நின்றுச்சுன்னு சொன்னாக்கா அதனால் பயன் கிடையாது. அதனால தான் யோசேப்பு போயிட்டாரு, தேவனை தேடின்னு கொண்டு இருக்கிறாரு. ஆவியானவர் பேசுகிறாரு. 14 17 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆவியானவர் சொல்கிறாரு, நேரடியான ஆலோசனை யோசேப்பாத்துக்கு வருது. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. முதல்ல கரையில் தட்டுங்களேன். உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற எந்த யுத்தமாக இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும், எந்த பாடாக இருந்தாலும், எந்த பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இது நமக்கு கிடையாது. ஆமேன். இது ஆண்டவர் சொல்றாரு, என்னுடையது, இது என்னுடைய பிரச்சனை. ஆமேன். என்னுடைய பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நான் அந்த பிரச்சனை தீர்த்து விடுவேன். அவன் சொல்கிறார், ஆண்டவர் இப்போ நீ எதை பார்த்து பிரச்சனைன்னு சொல்லி பயந்துன்னு இருந்தியோ அந்த பிரச்சனையை பார்த்து நாளைக்கு நீ போ. ஆண்டவர் பாருங்க, நம்ம எங்கே பயந்தோமோ அந்த பயத்துக்கிட்ட போக வச்சு தான் உங்களையும் என்னையும் வீரனா அவர் காட்டுவார். ஆமீன். நீங்கள் எந்த இடத்துல விழுந்து போனீங்களோ அங்கே தான் உங்களை நிற்க வச்சு உயர்த்தி காட்டுவார். நீங்கள் எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அங்கே தான் உங்களுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். தாவீது தன்னுடைய சகோதரர்களால் அவமானப்படுத்தப்பட்டான், நிந்தையாக்கப்பட்டான், வெறுமையாக்கப்பட்டான், அவன் கைவிடப்பட்டு இருந்தான். ஆனால் அந்த சகோதரர்களுக்கு நடுவில் அவனை கொண்டு வந்து வச்சு, ஆமேன், தைல குப்பியினால் எண்ணெயை ஊற்றி, கொம்பினால் எண்ணெயை ஊற்றி அவனுடைய தலையில் அபிஷேகம் பண்ணி அவனுடைய பாத்திரத்தை நிரம்பும்படி செய்த அந்த ஆவியானவர் தான் உங்களுடைய போராட்டத்தின் மத்தியில் உங்களுக்கு எனக்கும் உதவியை செய்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நேரடியான ஒரு ஆலோசனை வந்த உடனே அவனுடைய இருதயத்தில் முதல்ல நம்பிக்கை வந்தது, தெளிவு வந்தது, உறுதி வந்தது. என்னால் இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியும் என்கின்ற தைரியம் வந்தது. இப்போ அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னால், உலகத்தில் எந்த ஒரு ராஜாவும் யுத்தத்துக்கு இப்படி போனதா சரித்திரமே கிடையாது. ஆமீன். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 18 30 வரைக்கும் இருந்த அந்த வசனங்கள் எடுத்துலாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப வித்தியாசமான முறையில் அவர் அந்த போரை சந்திப்பதற்காக அவர் போய்கொண்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். வித்தியாசமான ஒரு ஆலோசனை. இது வரைக்கும் எந்த ஒரு ராஜா இதை பார்த்தானா அவன் கேலி பண்ணுவான், இதை பார்த்தா அவன் கிண்டல் அடிப்பான். என்னையா நீ எல்லாம் ஒரு ராஜாவையா, நீ போய் இந்த காரியத்தை செஞ்சு யுத்தத்துக்கு போறி என்று சொல்லி கேலி பண்ணுவான். ஆனால் யாருடைய கண்களுக்கு முன்பாக கேலியும் கிண்டலுமாக இருந்ததோ அதே காரியத்தை கொண்டு மகா பெரிய ஜெயத்தை கர்த்தர் அன்றைக்கு அவனுக்கு கொடுத்தார். நல்ல கரையில தட்டுங்களேன். இதற்கு ஆலோசனை யோசேப்பு உட்காந்து யோசனை பண்ணியிருந்தா கூட இந்த ஆலோசனை அவனுடைய புத்திக்கு எட்டே இருக்காது. இந்த ஆலோசனையை இது வரைக்கும் தாவீது கூட பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது யோசேப்பு உட்காந்து யோசித்து செஞ்சிருந்தா கூட இருக்கிற ராணுவ வீரர்கள் சிரிச்சிருப்பாங்க. ஆனா ஆவியான ஒரு ஆலோசனை கொடுத்தார். ஆவியானவர் கொடுக்கும்போது கேலியான ஒரு காரியம் தான், கிண்டலான ஒரு காரியம் தான், மனுஷனுக்கு முன்பாக அவமானமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் தான். அதை தான் தலைக்கு மூளைக்கல்லாக நிற்க வைத்து ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நல்ல கரையில தட்டுங்களேன். அன்னைக்கு குதிரைகள் எல்லாம் ஆயத்தமா இருந்தது, ரதங்கள் எல்லாம் ஆயத்தமா இருந்தது. எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு துதிக்கிறவங்க வாங்கப்பா, பாடுறவங்க வாங்க, யாருக்கெல்லாம் நல்லா பாட தெரியும் எல்லாம் கை தூக்குனாங்க, சகோதரிகள்லாம் கை தூக்குனாங்க, வாங்க பாடுங்க. யாருக்கெல்லாம் அடிக்க தெரியும் மூலம் வாங்க எல்லாம் அடிங்க. அடிச்சுன்னு எல்லாரும் அல்லேலூயா ஓசனான்னு சொல்லிட்டு பாடிக்கொண்டு போகிறாங்க. அக்கினியில் நடந்து வந்தோம் பாடின்னு போகிறாங்க. போகும்போது அங்கே 3 ராஜாக்கள் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு இவங்க வருதெல்லாம் தெரியாது. அந்த 3 ராஜாக்களும் ஒருத்தனுக்கு விரோதமாக ஒருத்தவன் எழும்புறான், ஒருத்தனை வெட்டுறான், வெட்டி கிட்டி எல்லாம் விழுறாங்க. இவங்க போய் பார்க்கும்போது எல்லாம் செத்து போய் கிடந்தாங்க. அவங்க எடுத்துக்கொண்டு வந்த பொண்ணையும் பொருளையும் கொள்ளையாடி கொண்டு வந்தாங்களாம். எத்தனை நாள் கொள்ளையாடினாங்க பாருங்க அங்கே வசனம். 3 நாளாக செத்து போன பணத்தை தூக்கி போட்டுட்டு அவங்களுடைய அணிகலன்களை இவங்க சுதந்திரத்து கொண்டு வந்தாங்க. ஆவியானவருடைய ஆலோசனை. யோசேப்பு கீழ்ப்படிஞ்சான் பாருங்க. ஆமேன். ஆவியானவர் சொன்னார், அப்பா நீ பாடுற குரூப்பை வைடா. யோசிக்கிறான், என்னாண்டவரே பாடுறவனா வைக்க முடியுமா, நீ வை நான் பார்த்துக்கிறேன். வச்சான். துதிக்கிறவங்கள வச்சான். எக்காலத்தை எடுத்துக்கொண்டு ஊத செஞ்சான். மகா பெரிதான அல்லேலூயா காரியத்தை தேவன் அங்க செஞ்சார். 21வது வசனம் டக்குன்னு வாசிங்க. பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். பார்த்தீங்களா, பாடகர்களையும்
துதி வீரர்களையும் அனுப்பி சொல்ல வைக்கிறான் பாருங்களேன். கர்த்தருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது, சொல்லிக்கொண்டே போங்கன்னு சொன்னான். அந்த கிருபை இவர்கள் உயர்த்த உயர்த்த கிருபைக்கு சொந்தக்காரராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூத கோத்திரத்து சிங்கம், அல்லேலூயா, அந்த 3 ராஜாக்களுடைய சேனைகளையும் அழித்து போட்டு இவர்களுக்கு ஜெயம் கொடுத்தது. கரைகளை நல்லா தட்டுங்களேன், அப்படியே எழுந்து நில்லுங்களேன். எந்த மற்ற ராஜாக்கள், ஒருவேளை அந்த 3 ராஜாக்களும் இங்கேருந்து கேள்விப்பட்டிருப்பாங்க, ஏமா என்ன உனக்கு விரோதமா ஏதோ பாட்டு பாடுற ஒரு குரூப் வருத்தாமே, அல்லேலூயா கோஷ்டி யாரோ வராங்களாமே, ஆமாம் ஏஞ்சு நில்லுங்க ஏஞ்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவனுக்கு அங்கே ஜாலியாக இருந்திருப்பானுங்க. ஆனால் யோசபாத்துக்கு மட்டும்தான் தெரியும், இந்த யுத்தம் என்னுடையது அல்ல. சொல்லுங்க, இந்த யுத்தம் என்னுடையது அல்ல. இந்த யுத்தம் என்னுடையது அல்ல. சொல்லுங்க, இந்த போராட்டம் என்னுடையது அல்ல. இந்த பிரச்சனை என்னுடையது அல்ல. இந்த பிரச்சனை சேனைகளின் கர்த்தருடையது. நல்ல கரைகளை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. யுத்தத்தில் வல்லவர், யுத்த வீரர், என்னுடைய ஜெய ஸ்தம்பமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது இந்த யுத்தம். நான் ஒரு குதிரையை போல ஆயத்தமாக இருப்பேன், ஆனால் ஜெயம் என்னால் கிடையாது. என்னை உண்டாக்கின கர்த்தராலே எனக்கு வரல. கரைகளை தட்டுங்களேன். நான் மாத்திரம் என்னுடைய சொந்த புத்தியில சாயாம, என்னுடைய சுய புத்தியில சாயாம கர்த்தையே நோக்கி பார்த்து என்னுடைய வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொண்டு அவரை குறித்தே நான் மேன்மை பாராட்டி கொண்டு கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன். தகப்பனாயிருக்கிறவர், தந்தையாயிருக்கிறவர் என்னுடைய தலையை நிமிர்ந்து உயர்த்தி மகிழக்கூடியவராயிருக்கிறார். கரையில தட்டுங்களேன். தகப்பனே தந்தையே என்னுடைய தலையை நிமிர செய்கிறவர். யோசபாத் அப்படித்தான் அந்த பாட்டை பாடி இருப்பான். எதிரிகள் எவ்வளவாய் பெருகி விட்டவர், எதிர்த்தெழுந்தவர்கள் எவ்வளவு அதிகமாய் என்னை சேர்ந்து விட்டார்கள். ஆனாலும் 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 நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஒவ்வொருவருடைய தலையை நிமிர பண்ணுகிறவர். உற்சாகமாய் தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டேன். தகப்பனே தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டேன். கேடகம் கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே.